हाय फ्रेंड्स स्माइली कुतमिल சேனல்ல நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 4 உருளைக்கிழங்கு கழுவி 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தோல் உரிச்சு, இது 50 பட்டாணி 5 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு 3 விசில் குக்கர்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், இது கல்பாசி கொஞ்சம், சீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 2 வெங்காயம், 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை, சோம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கணும். இதான் நல்லாயிருக்கும். இந்த கல்யாண வீட்டுக்கெலாம் செய்கிறாங்க இல்லையா ஹோட்டலில், அந்த மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் வதங்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். லைட்டாக பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பட்டாணியும் போட்டு வதக்கிக்கலாம். பட்டாணி வதங்கிடுச்சு. இப்போ மசாலா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு இது கூடவே ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இது ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உருளைக்கிழங்க பொடியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க நல்லா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே இருக்கட்டும். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே மூடி போட்டு ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இது கலரி விட்டு இறக்கிடலாம். கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.